அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 ஆண்டில் ஜனவரி மாதத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்கச் செய்யும் பாரமுள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து கொடூர பிரச்சனைகளையும் தீர்த்து நல்வாழ்வை அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக திகழக்கூடியவர்தான் பரம்பொருள் மகாலட்சுமி தாயார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக திகழ்வது இந்த 2026 ஆண்டு இந்த மாதம்தான். குறிப்பாக வெள்ளிக்கிழமை, அதுவும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்பிற வெள்ளிக்கிழமை என்பது நம் வாழ்க்கைக்கு பலவிதமான அற்புதமான மாற்றங்களை தரக்கூடியதாக திகழ்கிறது. அப்படி வளர்பிற வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவி வழிபாட்டை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடிய பரம்பொருள் மகாலட்சுமி தாயாரை சுக்கிர பகவானுக்குரிய தினமான வெள்ளிக்கிழமை தினத்தில் சுக்கிர ஹோரையில் வழிபாடு செய்வது என்பது நம் வாழ்வில் பலவிதமான செல்வ செழிப்பை பெற உதவி செய்யும். சாதாரணமாகவே சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலேயே நமக்கு நல்ல பலன் உண்டாகும். அதிலும் மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருளை நெய்வேத்தியமாக வைத்தும் தீபமேற்றி வைத்தும் வழிபாடு செய்ய மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நம்முடைய பணக்கஷ்டம் அனைத்தையும் நீக்கி விடுவார். இந்த வழிபாட்டை அமாவாசை முடிந்து வரக்கூடிய முக்கியமாக வளர்பிற வெள்ளிக்கிழமை என்று செய்வது என்பது மிகவும் சிறப்பு. அதிலும் குறிப்பாக சுக்கிர ஹோரையில் செய்ய வேண்டும். மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை வைத்துக்கொண்டு அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த நெய்யை நாமே தயார் செய்ய வேண்டும். உப்பு போடாத வெண்ணெயை கடையில் இருந்து வாங்கி வந்து அதை உருக்கி நெய் தயாரித்து அந்த நெய்யை பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தில் மகாலட்சுமி வீட்டிற்கு கூடிய பொருட்களான 2 ஏலக்காய் 2 கிராம்பையும் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக பரம்பொருள் மகாலட்சுமிக்கு முன்பாக 6 வெற்றிலைகளையும் 3 கொட்டைப்பாக்கையும் வைக்க வேண்டும். வைக்கக்கூடிய 6 வெற்றிலையில் 2வது வெற்றிலை பெரிய வெற்றிலையாகவும் 6வது வெற்றிலை சிறிய வெற்றிலையாகவும் இருக்குமாறு பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான மாதுளம்பழ முத்துக்களை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு கனகதாரா ஸ்தோத்திரத்தை முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்து பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது ஒலிக்கச் செய்தும் கேட்கலாம். இப்படி யார் ஒருவர் வளர்பிற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்கின்றனரோ அவர்களுக்கு இந்த ஆண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க அற்புதமானதாகும். இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக இத்தனை வாரங்கள் என்று சங்கல்பம் வைத்து மகாலட்சுமி தாயாரை இதே முறையில் செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு பண கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்குவதோடு செல்வ செழிப்பு சிறப்பான வாழ்க்கை அமையும். முழு மனதோடு வளர்பிற வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம் என்பது முக்கியத்துவமாக தெரிந்து வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக பணத்திற்கு அதிபதியான மகாவிஷ்ணுவுக்கு அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழு மனதோடு தீர்க்கப்பெறும். நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்குவதற்கு முன்பாக பரம்பொருள் பிள்ளையாரை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் நீங்கள் இதனை வணங்க வேண்டும். மகாலட்சுமி விரதம் இந்துக்கள் ஒரு முக்கிய விரதமாகவே கடைபிடிக்கிறார்கள். பரம்பொருள் மகாலட்சுமி செல்வத்தின் தெய்வம் என்றும் கூறப்படுகிறது. பரம்பொருள் மகாலட்சுமி தேவி விஷ்ணுவின் மத துணைவியாகும். மகாலட்சுமி விரத பார்த்த மத சுக்லபஷ்ட அஷ்டமியில் தொடங்கி அடுத்த 16 தினங்களுக்கு இந்த விரதம் கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதம் முக்கியமாக வளர்பிறையில் அனுஷ்டிக்க வேண்டும். பரம்பொருள் விநாயகர் சதுர்த்திக்கு 4 நாட்களுக்கு பிறகு விரதம் வருகிறது. முக்கியமாக அதிலும் நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். இந்த விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் முக்கியமாக கிருஷ்ண அஷ்டமியில் முடிவடையும். முக்கியமாக பாத்திர மகாலட்சுமி ஆன பரம்பொருள் மகாலட்சுமி தேவி வழிபாடு என்பது சிறப்புமிக்க வழிபாடாகும். குறிப்பாக மகாலட்சுமி தேவி அவர்கள் செல்வத்தின் அடையாளமாக திகழ்கிறார்.
மகாலட்சுமி தேவி பணத்தின் அதிபதி, செல்வத்திற்காக கடவுள் என அனைவராலும் சொல்லப்பட்டாலும் மகாலட்சுமி 16 வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வமாகும். குழந்தை பேறு, வெற்றி, தைரியம், பதவிகள் உள்ளிட்ட 16 வகையான செல்வங்களையும் வழங்கக்கூடியவர்தான் அஷ்டலட்சுமிகளும். இவர்களை முறையாக வழிபட்டு வந்தாலேயே வாழ்வில் எந்தவித குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். வாழ்வில் மகிழ்ச்சி, மன நிம்மதி தரக்கூடிய அற்புதமான மகாலட்சுமி தாயாரை நம்முடைய வீட்டிற்கு வர வைப்பதற்கு, நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி வசிப்பதற்கும், அவளின் அருட்பார்வை நம் மீது பட்டுக்கொண்டே இருப்பதற்கு வீட்டில் சில எளிய முறைகளை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தாலே போதும். முக்கியமாக மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு வர வைக்க முக்கியத்துவமாக இருக்கின்றன. செல்வ வளம், சொத்துக்கள், அதிகாரம், அழகு, குழந்தை பேறு ஆகியவற்றிற்கு காரணமான தெய்வம் மகாலட்சுமி தேவி. முக்கியமாக நம்முடைய வழிபாட்டு முறையில் விநாயகருக்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி வழிபாட்டிற்கு முக்கிய இடம் அளிக்கப்படுகிறது. ஒரு வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் அருள் கிடைக்க வேண்டும். எங்கெல்லாம் லட்சுமி தேவி இருக்கின்றனரோ அந்த இடத்தில் துன்பம், வறுமை என்பதே இருக்கவே இருக்காது. அதனால் அனைத்து வீடுகளிலும் லட்சுமி தேவி வழிபாட்டை அவசியம் செய்வதுண்டு. மகாலட்சுமி வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகத்தான் இருப்பது வெள்ளிக்கிழமையாகும். மகாலட்சுமி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் மனைவியாகும். நவராத்திரி 4 அல்லது 5 மற்றும் 6ஆம் நாட்களுக்குரிய தெய்வமாக கருதி வழிபடுகிறார்கள். இந்த நாளில் அலைமகளான லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் ஆண்டுதோறும் வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆண்டு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு அவரின் படம் அல்லது சிலையை வீட்டில் வைத்து தொடர்ந்து உண்மையான பக்தியுடன் வழிபட்டு வர வேண்டும். இது தவிர 8 விதமான விஷயங்களை வீட்டில் செய்து வந்தால் மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு தேடி வந்து விடுவார்கள். கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைப்பது, வீடு முழுவதும் கிருஷ்ணன் பாதங்களை வரைந்து வருகிறோமோ அதேபோல் மகாலட்சுமி வீட்டிற்கு அழைப்பதற்கு பூஜை அறையில் அவருடைய பாதங்களை வரைந்து வைக்கலாம். மகாவிஷ்ணுவின் திருமார்பில் நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய திருமகள். அதனால் இது மகாவிஷ்ணுவையும் நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர வைக்க வேண்டும். இவர்கள் இருவரின் ஆசிகளும் கிடைத்து விட்டால் அனைத்து விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கி செல்வ வளமும் அமைதி வீட்டில் நிரம்பி இருக்கும். மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு தினமும் மனம் உருகி லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திர ஜபத்தின் போது தாமரை மணி மாலையை கையில் வைத்து கொண்டு ஜபம் செய்வது விசேஷமாகும். தாமரை லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் தாமரை மணி மாலையை கையில் வைத்து கொண்டு லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வந்தாலேயே போதும், வறுமையிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.